வணக்கம் மச்சி, சிலர் எப்படி இருக்கீங்க? ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 52 தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த 2022 எப்படி மானிட்டைசேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மானிட்டைசேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் ஆல்ரெடி பல எபிசோட்ஸும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதுக்கு போனீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து எபிசோட் 1லேருந்து ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து இந்த வீடியோ வரைக்கும் 52வது வீடியோ வரைக்கும் வரிசையாக நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து வரிசையாக பார்த்துருவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொத்தம் இந்த சீரீஸில் வந்து 100 எபிசோட்ஸ், அதாவது 100 வீடியோஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 52வது வீடியோ. இந்த 100 வீடியோஸையும் நீங்கள் முழுசாக பார்த்து முடிக்கும்போது யூடியூப்பை பற்றி A to Z எல்லாத்த பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது மேட்ருக்கு வருவோம். ஸோ இந்த 2022 எப்படி மானிட்டைசேஷனுக்கு அப்ரூவல் வாங்குறது? ஸோ மானிட்டைசேஷன் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியாது. நம்மளுடைய சேனலுக்கு அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு க்ரைட்டீரியாவை யூடியூப் தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம், லாஸ்ட் 12 மந்த்ஸ்க்குள்ளே இது ரெண்டையும் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணும். அண்ட் மூணாவதாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அதாவது கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துட்டு ஒன்று கூட நம்மளோட சேனலில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைத்தை லாஸ்ட் 12 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணும். ஸோ 12 மாதத்தை தாண்டிடுச்சு அப்படின்னா அப்போ நம்ம சேனல் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அண்ட் வாட்ச் டைத்தை வந்துட்டு மைனஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ அந்த 12 மாதம் கடைசி கடந்த 12 மாதத்துக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைத்தை நம்ம ரீச் பண்ணிடணும். அவ்வளோதான் மேட்ரு. எப்போ ரீச் பண்ணீங்களோ அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, இப்போ மானிட்டைசேஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க மானிட்டைசேஷன் கொடுத்த க்ரைட்டீரியா என்னங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ எப்படி மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறது? ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். அந்த பேஜை வந்துட்டு நீங்கள் பிசிலையும் போய்ட்டு பண்ணலாம், மொபைலையும் போய்ட்டு பண்ணலாம். பிசியில் எப்படிப்பா ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுள் க்ரோம் வச்சுருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது ப்ரௌசர் வச்சுருக்கீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. www.youtube.com டைப் பண்ணி யூடியூபோட ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்கள் சேனலில் லாகின் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. இல்லை அப்படின்னா சேனலில் லாகின் பண்ணிக்கோங்க, அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு. அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு உங்கள் சேனல் லோகோ வந்துட்டு இருக்கும். அந்த லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா அதில் யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஒரு பேஜ் வரும். ஸோ அதுதான் வந்துட்டு கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ். ஸோ எப்படி பிசியில் ஓப்பன் பண்ணுறதுங்கிறத சொல்லிட்டேன். சேம் இதே மாதிரி எப்படி மொபைலில் நம்ம கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கூகுள் க்ரோம் அப்ளிகேஷன் அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ மொபைலை பொறுத்த வரைக்கும் அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலே சர்ச் பாரில் போய்ட்டு studio.youtube.com அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஒரு பேஜ் வரும். டாப் ரைட் கார்னரில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி வந்துட்டு பிசியில் கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜ் வந்துச்சோ அதே மாதிரியே மொபைலையும் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். இவ்வளோ தான் மேட்ரு. இப்போ இந்த கிரியேட்டர் ஸ்டுடியோ பேஜில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் ஐக்கான் வந்துட்டு இருக்கும். அதுதான் மானிட்டைசேஷனுக்கான டேப்பு. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே ஒரு பக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இன்னொரு பக்கம் வாட்ச் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து 1000 தாண்டி இருக்கணும், வாட்ச் டைம் வந்துட்டு 4000 ஹவர்ஸை தாண்டி இருக்கணும். இது ரெண்டையும் நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும். அதுதான் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பட்டன். ஸோ இந்த பட்டன் வந்துட்டு இந்த 2 க்ரைட்டீரியா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைத்தை நான் சொன்ன இந்த பேஜில் நீங்கள் வந்துட்டு ரீச் பண்ணால் தான் வந்துட்டு வரும். ஸோ இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தியரட்டிக்கலாக தான் சொல்லிட்டு இருக்கேன். இதை ப்ராக்டிக்கலாக எப்படி மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது போன வருஷம் நான் போட்ட வீடியோ. சேம் அதே ப்ரொசீஜர் தான் இந்த வருஷமும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ அப்ளை அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்டெப் வந்துட்டு இருக்கும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு. இந்த 3 ஸ்டெப்பு தான் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதில் ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூபுடைய ப்ரைவசி பாலிசி, யூடியூபுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு 10-15 பக்கத்துக்கு வந்துட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே படிச்சுட்டு கீழே இருக்க செக் பாக்ஸில் வந்துட்டு ஒரு டிக் மார்க்கை போட்டு விட்டு அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டெப் 1 வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஸ்டெப் 1 வந்துட்டு யூடியூபுடைய பாலிசியை வந்துட்டு நாம் அக்ரி பண்ணணும். ஸ்டெப் 2 என்னடான்னு கேட்டிங்கன்னா கிரியேட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ யூடியூப்பில் நீங்கள் டாலரில் சம்பாதிக்கிற பணம் டாலர்லேயே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கூட நாம் வந்துட்டு நம்மளுடைய லோக்கல் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் டாலரில் இருக்கிற பணம் இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் ஆகி நம்மளோட லோக்கல் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ யூடியூப்லேருந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டிலேருந்து லோக்கல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதுக்கு இடையில இருக்குது பார்த்தீங்களா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட், அது வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் ஆன்லைன் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க.
ஸோ அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை பற்றி தனியாக நான் இன்னொரு எபிசோடில் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் ஆன்லைன் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிடுறீங்க. ஸோ இது பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. அவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையுமே சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அதை படித்து பார்த்து கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஸ்டெப்பை முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. 3வது ஸ்டெப்பு வந்துட்டு யூடியூப் கையில் தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய சேனலை ரிவ்யூ பண்ணுறதுக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்குவாங்க. மேபி ஒரு நாள் ஆகலாம், இல்லை ஒரு மாதம் ஆகலாம், இல்லை அதிகபட்சம் போனால் ஒரு 3 மாதம் ஆகலாம். அதுக்கு மேலே கண்டிப்பாக ஆகாது. பட் இந்த 2022 ஏகப்பட்ட பேருக்கு ஒரு நாள் 2 நாள்லேயே வந்துட்டு மானிட்டைசேஷன் அப்ரூவல்லாம் கிடச்சிருது. ஸோ போன வருஷம் 2021 பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு BabaRK டாக்ஸ்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு 10 வீடியோஸ் தான் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 3500 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 hours வாட்ச் டைத்தை நான் 12 மாதத்துக்குலாம் அந்த சேனலில் ரீச் பண்ணிட்டேன். அண்ட் மானிட்டைசேஷனுக்கு அப்ளைவும் பண்ணேன். நான் அப்ளை பண்ண 24 மணி நேரத்திலே வந்துட்டு எனக்கு அப்ரூவல் வந்துட்டு கிடச்சிருச்சு. ஸோ இது எனக்குன்ட்டு இல்லை, ஏகப்பட்ட பேருக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணோன்னே உங்கள் சேனலை ரிவ்யூ பண்ணுறதுக்கு அவங்க டைம் எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் ரிவ்யூவில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு க்யூவில் நிற்கிற மாதிரி தான். உங்களுக்கு முன்னாடி நிறையா பேர் அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு சேனலையும் வந்துட்டு அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்குன்னு மேனுவலாக யூடியூப் தரப்பில் வந்து ஒரு டீம் வச்சுட்டு அவங்க வெரிஃபை பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ நான் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே யூடியூபுடைய ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிருக்கோமா, ரூலில் மீற மாதிரி ஏதாவது வீடியோஸ் போட்டிருக்கோமான்னு இப்படி எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பக்கவாக செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்கள் சேனலை வந்துட்டு நாங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ரூவல் பண்ணிட்டோம், இனிமேல் நீங்களும் வந்துட்டு யூடியூப்லேருந்து பணம் சம்பாதிக்கலாங்கிற மாதிரி ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்லோட் பண்ண பழைய வீடியோஸ்க்கும் சரி, அப்லோட் பண்ண போகிற புது வீடியோஸ்க்கும் சரி விளம்பரங்கள் ப்ளே ஆகும் இல்லையா? அந்த விளம்பரங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இதில் இன்னொரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ரூவல் வாங்கினா தான் விளம்பரம் ப்ளே ஆகும்லாம் கிடையாது. வாங்காட்டினாலும் உங்களுக்கு விளம்பரங்கள் வந்து ப்ளே ஆகும். இப்போ நீங்கள் இன்றைக்கி தான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இன்றைக்கி தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோலையுமே வந்துட்டு விளம்பரங்கள் ப்ளே ஆகும். ஆனால் உங்களுக்கு பணம் வராது. ஸோ உங்கள் சேனல் எப்போ அப்ரூவல் ஆகுதோ ஆனதுக்கப்புறம் ப்ளே ஆகிற ஒவ்வொரு விளம்பரங்களுக்கும் தான் வந்துட்டு உங்களுக்கு ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு வரும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் வந்துட்டு ஆன் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ்க்கும் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும் எல்லா வீடியோஸ்க்குமே. அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வர விளம்பரங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு வரும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ மானிட்டைசேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு யூடியூபுடைய பாலிசிக்கு நீங்கள் அக்ரி பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப்பு அவங்க உங்கள் சேனலை ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு சர்டன் டைம் எடுத்துக்கும். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இந்த 3 ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் சேனல் வந்துட்டு அப்ரூவல் ஆயிரும். இவ்வளோ தான் விஷயம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜரை ப்ராக்டிக்கலாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யோசிக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக்கு, இல்லைனா ஒரு டிஸ்லைக்கு, ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்ருங்க. அடுத்த எபிசோடில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் பாபா. பை.